எல்லாருக்கும் வணக்கம். ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே சொல்லப்பட்டிருக்க அனைத்து இன்ஃபர்மேஷன்ஸும் ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. இதில் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ரெக்கமெண்டேஷனும் நாங்கள் சொல்ல கிடையாது. நீங்கள் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணாமல் பண்ணக்கூடாது. இந்த கண்டென்ட் பியூர்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேங்க்யூ. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? திஸ் இஸ் ப்ராஃபிட் ட்ரேடிங் அகாடமி. நான் உங்கள் ராஜேஷ் கண்ணன் பேசுகிறேன். வாங்க இன்றைக்கி சென்செக்ஸோட லைவு, சென்செக்ஸ் எக்ஸ்பெரி எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். ஓகே, இன்றைக்கும் நம்மளோட என்ட்ரி நம்ம சொன்ன மாதிரியே தான், கால் சைடில் தான் மார்க்கெட்டு ஹிட் பண்ணால் காலையில் ப்ரீ மார்க்கெட்லேயே சொல்லிட்டோம். வாங்க இன்றைக்கி எப்படி இருந்தது பார்க்கலாம். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இன்றைக்கி யார் எத்தனை பேர் புட் சைடு போய் மாட்டினீங்க? பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள், சரியா? ஸோ இன்றைக்கி மார்னிங் நம்மளோட லைவ் அப்டேட் என்ன அப்படின்னா, மார்னிங் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே மார்க்கெட்டு ஓப்பனிங் லொக்கேஷன் 9907 மார்க்கெட்டோட அந்த ப்ரீ மார்க்கெட் முடிஞ்ச உடனேவே நம்ம கொடுத்த லெவல் என்ன அப்படின்னு கேட்டால், இன்றைக்கி மார்க்கெட்டு 23,170 அது என்னுடைய டார்கெட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம். இந்த இடத்துல எஸ் 23,170 அப்படின்ற டார்கெட்டை இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு என்னோடய டார்கெட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம். காலையில் ஓப்பன் பண்ணதுலேருந்தே மார்க்கெட் நல்ல கால் சைடு ஒரு ரேலி. ஸோ இதிலேயே ஒரு நல்ல பாயிண்ட்ஸ் கேப்சர் கிடச்சது. நம்மளுக்கு 76,800 கால் ஆப்ஷன் எடுத்திருந்தோம். ஓகே, 76,800 கால் ஆப்ஷன். ஸோ இங்கேருந்தே மார்க்கெட் ஒரு நல்ல ரேலி கொடுத்துக்கிட்டே இருந்தான், சரியா? நம்ம 1 மினிட் டைம் ஃப்ரேம் வச்சு எடுத்திருந்தோம். ஏன்னா இன்றைக்கி சென்செக்ஸ் எக்ஸ்பெரியில். ஸோ 1 மினிட் டைம் ஃப்ரேம்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எஸ் ஓகே, இந்த இடத்துல இங்கே ஒரு நல்ல ஒரு கேப்பப் ஆச்சு, சரியா? இந்த இடத்துல 480 465 இந்த இடத்துல, சரியா? இங்கேருந்தே மார்க்கெட்டில் நம்மளுக்கு ஒரு நல்ல ரேலி கொடுத்தது. கிட்டத்தட்ட ஒரு 660 வரைக்கும் அந்த ரேஞ்சு வரைக்கும் போனது, சரியா? திரும்பவும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த இடத்துல நம்ம ஆர்டர் எடுக்கும் அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருந்தோம். இந்த இடத்துல லெவல், சரியா? இந்த இடத்துல கொடுத்துருந்தோம். மார்க்கெட்டில் இந்த இடத்துல நிறைய பேர் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் அவன் கொஞ்சம் தூரம் கூட மேலே போகலை, டக்குன்னு ரிவர்சல் ஆகிட்டான். ஹெவி செல்லிங் கால் ஆப்ஷன் அந்த இடத்துல ஹெவியாக செல் பண்ண ஆரம்பித்தாங்க, பயங்கரமாக செல் பண்ணாங்க. ஆனால் நான் சொன்னேன், இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு கால் சைடு தான். இன்றைக்கி அந்த டைமில் மார்க்கெட்டில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு லாஸ் ரன்னிங் ஆகிட்டு இருக்கு. அந்த டைமில் நான் சொன்னேன், இன்றைக்கி மார்க்கெட் கண்டிப்பாக கால் சைடில் தான் வரும். என்னோடய டார்கெட்டு அந்த 24,170, அதை மார்க்கெட் கண்டிப்பாக ஹிட் பண்ணணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹெவி செல்லிங் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் மார்க்கெட் ஒன்ஸ் ரெக்கவர் கொடுத்தான்னா இந்த டாப்பு இல்லாட்டினா இந்த இடத்த எனக்கு டேப் பண்ணியே ஆகணும் அப்படின்றத சொல்லியிருந்தோம். இந்த இடம் இது என்னுடைய டார்கெட்டு. இதை மார்க்கெட்டு ஹிட் பண்ணணும் அப்படின்றத கொடுத்துருந்தோம் இந்த இடத்துல. ஏன்னா இந்த இடத்துல ஒரு பிளாக் இருக்குது, கண்டிப்பாக மார்க்கெட் இந்த இடத்த ஹிட் பண்ணுவாங்க அப்படின்றத சொல்லியிருந்தோம். ஆனாலும் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப பயந்தாங்க. இந்த இடத்துல போய்கிட்டே இருந்தது கீழே, சரியா? கீழே போய்கிட்டே இருந்தது. உடனே கொஞ்சம் ஏறி வந்தான் நம்மளோட லைனுக்கு. ஓகே, பக்கத்தில் வந்தான். சில பேர் இந்த இடத்துலையே கொஞ்சம் நல்ல ப்ராஃபிட் புக் பண்ணாங்க. திரும்பவும் கீழே வந்தான். திரும்பவும் மார்க்கெட்டு கொஞ்சம் ரெக்கவரி கொடுத்து வந்தது. மறுபடியும் மார்க்கெட்டு இங்கேருந்து ஒரு ஹெவி செல், மறுபடியும் அப்படியே செல்லிங் ஆச்சு. புட் ஆப்ஷன் அப்படியே 77,600 புட் ஆப்ஷன் வச்சுருந்தோம், சரியா? அவன் இந்த இடத்துல அப்படியே ரைஸ் ஆகி டாப்புக்கே போனான் மறுபடியும். ஓகேவா? இங்கே தான் ட்விஸ்டே. இந்த டாப்புக்கு போன உடனே நமக்கு ஒரு கேண்டில் கிடச்சது இந்த இடத்துல. சாரி, 1 மினிட் டைம் ஃப்ரேம் தான் வச்சுருந்தோம். இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு கேண்டில் கன்ஃபர்மேஷன் கிடச்சது புட் சைடில். எஸ், இங்கே இருக்குல்ல, இங்கே ஒரு கேண்டில் கன்ஃபர்மேஷன் கிடச்சது. உடனே நம்ம புட் ஆப்ஷன் என்ட்ரி புட் ஆப்ஷன் வச்சுருந்தீங்கன்னா எக்ஸிட் ஆகிட்டு கால் ஆப்ஷன் சைடில் என்ட்ரி ஆயிருங்க அப்படின்னு சொன்னோம். அந்த டைமில் அவன் வெறும் 350 ரூபா இருந்தான். சில பேர் அது ஏன்னா விறுவிறுன்னு ரன் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த இடத்துல தான் சில பேர் எடுத்தாங்க 380 அந்த ரேஞ்சில், சரியா? இங்கேருந்து மார்க்கெட்டு ரைஸ் தான் ஆகணும். ரிஸ்கி பிளேயர்ஸ் இன்றைக்கி இந்த இடத்த ஹோல்டு பண்ணிக்கோங்க. இந்த இடத்துக்கு கீழே இனிமேல் மார்க்கெட் வரக்கூடாது. இந்த இடத்துக்கு உள்ளே அக்செப்ட் ஆயிடுச்சு, சரியா? ஏற்கனவே பை ஆன லொக்கேஷன், இந்த பை லொக்கேஷனுக்குள்ளே அக்செப்ட் ஆயிடுச்சு. இனி இந்த லொக்கேஷனை விட்டு வெளியில் வரக்கூடாது. ரிஸ்கி பிளேயர்ஸ் ஹோல்டு பண்ணிக்கோங்கன்னு சொன்னோம். மார்க்கெட் இன்றைக்கி அந்த பிளாக் வரைக்கும் போயிட்டு ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுத்துட்டு
ஒரு பிளாக் வரைக்கும் போயிட்டு சின்ன கரெக்ஷன் கொடுத்துட்டு திரும்பவும் நம்ம ஹையை விட மார்க்கெட் வந்து நல்லாவே கொடுத்தது. சரியா? ஸோ நம்ம ஒரு லெவல் பார்த்து மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த லெவல் வந்து பக்காவாக இருக்கணும். அந்த கான்செப்ட் என்னன்னு புரிய வரணும். புரிஞ்சிச்சுன்னா மார்க்கெட்டில் நம்ம அதை தான் சொல்லியிருக்கேன்ல, மார்க்கெட்டை பற்றி அந்த ப்ரைஸ் ஆக்ஷனை பற்றி ப்ரைஸ் மூவ்மெண்ட்டை பற்றி தெரிஞ்சிருச்சு அப்படின்னா மார்க்கெட் நம்ம என்ன சொன்னாலும் கேட்கும், கண்டிப்பாக கேட்கும். சரியா? இங்கேருந்து மார்க்கெட் கண்டிப்பாக ரைஸ் தான் ஆகும். இன்றைக்கி புட் ஆப்ஷன் 0 பண்ணியே தீருவாங்க. கால் ஆப்ஷன் வந்து நல்ல ஒரு ஹைக்கு வந்து மார்க்கெட் கொடுத்தே தீரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது காலையில் நம்ம இங்கனுக்குள்ளே எதிர்பார்த்த மூவ், இந்த இடத்துல எதிர்பார்த்த மூவ் மறுபடியும் அப்படியே அரைச்சி கொண்டு வந்து இந்த இடத்துல வந்து மார்க்கெட்டு பிரேக் அவுட் ஆச்சு. சரியா? இதுவுமே பாருங்களேன், ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் ஆச்சு இந்த இடத்துல. ரொம்ப நேரம் மார்க்கெட் வந்து இந்த கன்சால்டேஷன் ஏரியாலேயே இருந்து இந்த இடத்துல தான் பிரேக் அவுட் ஆச்சு. இந்த ஏரியாவில் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் அந்த 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 லைனுக்கு கூட வரல. அங்கேருந்து நல்ல மூவ். ஓகே, ஸோ மார்க்கெட்டை புரிஞ்சு ட்ரேட் பண்ணுங்கள், இல்லைன்னா மாட்டிக்குவீங்க. ஓகே, இது வந்து கொஞ்சம் ப்ரைஸ் வந்து ஹை ப்ரைஸுக்கு போனதுனால 77,200 கால் ஆப்ஷன் எடுத்திருந்தோம். இந்த 77,200 கால் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு நல்ல ஹை வால்யூமில் வந்து இன்றைக்கி ட்ரேட் நடந்தது. ஓகே, அந்த டைமில் இந்த இடத்துல இவன் ரிவர்சல் கொடுத்தான்ல, 76,800 கால் ஆப்ஷன் ரிவர்சல் கொடுத்தான்ல, அந்த டைமில் இந்த 77,200 கால் ஆப்ஷன் பார்த்தா சூப்பராக. அன்னைக்கு கூட நம்ம வந்து உங்கள் வீடியோலேயே சொல்லியிருப்போம் லிக்விடிட்டி ஸ்வீப்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அதே லிக்விடிட்டி ஸ்வீப் இன்றைக்கி இங்கே நடந்திருந்தது. இதுதான் ப்ரீவியஸ் பையிங் லொக்கேஷன். கரெக்டாக பாருங்கள், மார்க்கெட்டு சூப்பராக விக்கு விட்டு கீழே இருக்கிற ஆர்டர் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து மார்க்கெட் ரைஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட நேரம் 95 ரூபா 100 ரூபாயில் தான் இருந்தான். அங்கேருந்து 360 ரூபா ஹை. இங்கேயுமே வந்து இந்த இடத்துல ரொம்ப நேரம் மார்க்கெட் சைட்வேஸில் இருந்துச்சு. இந்த இடத்துல மார்க்கெட் ரொம்ப நேரம் சைட்வேஸில் இருந்தது. இந்த கேண்டிலில் நம்ம சொல்லியிருந்தோம் மார்க்கெட் இந்த இடத்துல வந்து ப்ரீமியம் டிகே பண்ணிக்கிட்டு இருக்கான், ஒரு மாதிரி வந்து சைட்வேஸில் இருக்கான். இந்த கேண்டிலில் சொல்லியிருந்தோம் மார்க்கெட் இங்கேருந்து பவுன்ஸ் ஆகணும். அப்போ வந்து 76,600 புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே இருந்தது. எந்த இடத்துலனா இந்த இடத்துல இருந்தது. அப்போ நம்ம சொல்லியிருந்தது என்னென்னா 76,600 புட் ஆப்ஷன் வந்து 320 ரூபா 310 ரூபாவில் இருந்தால் இவன் வந்து 178 ரூபா வரணும் ஃபஸ்ட் டார்கெட்டு. ரெண்டாவது டார்கெட் வந்து 94 ரூபா வரணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்களேன், இவனுக்கு லோ எவ்வளவு? இவனோட லோ வந்து 94 ரூபா. இவன் 94 ரூபாயில் இவன் ரைஸ் ஆகணும்னா இவனோட ஹை வந்து நம்மளுக்கு டார்கெட்டாக கிடைக்கணும். இங்கே ஒரு ஹை கொடுத்துருக்கான், இங்கே ஒரு ஹை கொடுத்துருக்கான். 2 ஹை இருக்குது நம்மளுக்கு. மேலே ஒரு ஹை இருக்குது, கீழே ஒரு ஹை இருக்குது. சரியா? ஃபஸ்ட் டார்கெட் இதாகவும் செகண்ட் டார்கெட் இதாகவும் இந்த கால் ஆப்ஷனுக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஃபஸ்ட் டார்கெட் என்னது? இந்த இடத்துல 340 336 இந்த ஹை. ஓகே, இந்த ஹையை வந்து நம்ம ஃபஸ்ட் டார்கெட்டாகவும் இந்த ஹையை செகண்ட் டார்கெட்டாகவும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல எடுத்துக்கலாம் செகண்ட் டார்கெட். ஓகே, அதே மாதிரியே இங்கே பாருங்கள், அந்த 94 ரூபாயில் இருந்து இவனுக்கு வந்து சப்போர்ட் எங்கே? இவன் சப்போர்ட் எடுத்த 94 ரூபாய், இவனுக்கு சப்போர்ட் கரெக்டாக 94 ரூபா வந்தான். சரியா? இவன் பாருங்கள் 360 வரைக்குமே போனால், ஆனால் க்ளோசிங் எங்கே வச்சுருக்கான்? 340. இங்கே நம்ம போட்டிருக்கிறது எவ்வளவு? அதே 340 அந்த லெவலு. அதுதான் இவனுக்கு ஃபஸ்ட் டார்கெட்டை அழகாக வந்து ஹிட் பண்ணிட்டான். புரிஞ்சுதா? ஸோ மார்க்கெட்டில் ப்ரைஸ் ரேஞ்சுனா என்ன, எப்படி இந்த ப்ரைஸ் ஆக்ஷன்லாம் வந்து மூவ் ஆகுது, அப்புறம் ஓப்பன் ப்ரைஸ்னால் என்ன, ஓப்பன் ப்ரைஸுக்கும் நம்ம ப்ரைஸ் ஆக்ஷனுக்கும் என்ன சம்மந்தம், ஏன் வந்து ஒரு மார்க்கெட்டில் ஓப்பனிங் ப்ரைஸ் வந்து ரொம்ப முக்கியம், ஒரு கேண்டிலோட ஓப்பனிங் ப்ரைஸுக்கும் ஒரு டேவோட ஓப்பனிங் ப்ரைஸுக்கும் கம்பேரிசன் தெரியணும். அந்த ஓப்பனிங் ப்ரைஸை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட்டில் மூவ்மெண்ட்ஸ் நடக்க ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்தது லிக்விடிட்டி பெண்டிங். லிக்விடிட்டினா என்ன, ஏன் அந்த இடத்துக்கு மார்க்கெட் வந்து பெண்டிங் விட்டுட்டு போகிறான், அந்த விட்டுட்டு போனதை எப்படி வந்து கலெக்ட் பண்ணுவான். ஸோ இது எல்லாத்தையும் வந்து படித்து நிறுத்தி நிதானமாக கற்றுக்கணும். சரியா? அதுவும் ப்ரைஸ் ஆக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம இங்கே எந்த ஒரு பொருளையும் வாங்கி விற்க போகிறதில்ல, ஒரு ப்ரைஸை தான் வாங்குகிறோம். அந்த ப்ரைஸ் லோ ரேட்டில் இருந்தால் வாங்க போகிறோம், ஹை ரேட்டுக்கு போனோடனே செல் பண்ண போகிறோம். சரியா? ஸோ மார்க்கெட்டில் இந்த ப்ரைஸோட மூமெண்ட்ஸு, இந்த ப்ரைஸோட சைக்காலஜி என்ன சொல்லுது அப்படின்றத கொஞ்சம் டீப்பாக படிக்கணும். படிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால்
இது ஓரளவுக்கு உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஓ, இந்த இடத்துல இவனோட மூமெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு லாஸ் அவாய்ட் பண்ணி வைக்குவீங்க. சப்போஸ் லாஸ் ஆனாலுமே ஒரு சின்ன லாஸோட வெளியில் வந்துடலாம். அதுதான் ரொம்ப முக்கியம். சரியா? இங்கெல்லாம் பாருங்கள், இந்த இடத்துல நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தர் என் மேலே இருக்கிற நம்பிக்கையில் அவர் 520 ரூபாயையும் நம்ம எடுத்துட்டார். இந்த இடத்துல தான் 520 ரூபாய் எடுத்துட்டாரு. இங்கே வரைக்கும் வர வரைக்குமே அவர் எக்ஸிட் ஆகலை. சார் நீங்கள் சொல்லியிருக்கீங்களே சார், அது மேலே தான் சார் வரும், நீங்கள் சொன்னதுனால அது அங்கே தான் வரும்னாரு. 560 ரூபா 570 ரூபா வரும்போது தான் க்ளோஸ் பண்ணார். க்ளோஸ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணி அவர் கிளம்பிட்டார். ஆக்சுவலாக சார் எனக்கு ப்ராஃபிட் வந்துருச்சு சார், போதும் சார் அப்படின்ட்டு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், அது அங்கேருந்து மறுபடியும் ஒரு 200 பாயிண்ட் மேலே ரைஸ் ஆகிருக்கு. சரியா? ஸோ கான்செப்டை பிலீவ் பண்ணணும். கான்செப்ட் தான் வந்து மார்க்கெட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த கான்செப்ட் என்ன சொல்லுது, ஏன் வந்து இன்றைக்கி நம்ம இந்த 24,170ங்கிற இந்த டார்கெட்டை கொண்டு வந்தோம், அந்த இடத்துக்கு ஏன் மார்க்கெட் கண்டிப்பாக வந்து ரீச் ஆகணும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம படித்தா தான் தெரிஞ்சுக்க முடியும். படித்து கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டிங்கன்னா தான் மார்க்கெட்டில் நீங்கள் போடுற டார்கெட்டையும் மார்க்கெட் ஹிட் பண்ணும், நீங்கள் போடுற கோட்டையும் மார்க்கெட் தாண்டாமல் அப்படியே அங்கனக்குள்ளே நிற்பான். இன்றைக்கி நான் இந்த கோட்டை தூக்கி இங்கே போட்டே வச்சேன், இந்த இடத்த மார்க்கெட் தான். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னாங்க, சார் இன்றைக்கி மார்க்கெட் வந்து கேப்பை ஃபில் பண்ணிடுவான் சார், கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு தான் சார் வாய்ப்பு அதிகம், கேப்பை ஃபில் பண்ணான்னா புட் ஆப்ஷன் இன்னும் ஏறும் சார் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை, கால் சைடில் மார்க்கெட் வரணும், புட் ஆப்ஷன் 0 ஆகணும் அப்படின்றத நான் தெளிவாக சொல்லியிருந்தோம். புட் ஆப்ஷன் 0 ஆகணும், கால் ஆப்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னும் அதே மாதிரி கால் ஆப்ஷன் தான் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. சரியா? அது போக நம்மளோட 3.0 வெர்ஷன் வர ரன்னிங்கில் இருக்குது. இன்றைக்கி ஹீரோ 0 பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்மளுக்கு ஹீரோ 0 அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக மூவ்மெண்ட் இல்லை. ஒரு 30 பாயிண்ட் கொடுத்தான். 77 ரூபாலேருந்து 106 ரூபா வரைக்கும் போனான். அவ்வளோதான் போச்சு. அதுக்கு மேலே அங்கே 2 சைட்லேயுமே இன்றைக்கி 2 மூவ்மெண்ட் இல்லை. ஏன்னா இது முதையே கொடுத்துட்டான். எங்கே 2 மணிக்கே மூவ்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டான். இந்த இடத்துல 77,200 கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 2 மணிக்கே ஸ்டார்ட் பண்ணிட்டான். 160 ரூபா 150 ரூபாவில் ஸ்டார்ட் பண்ணவன் கடுக்குன்னு ஓடி போய் 370 ரூபாவில் பண்ணிட்டான். சரியா? அதனால் இன்றைக்கி நம்மளுக்கு ஹீரோ 0 வந்து ஒரு 30 பாயிண்ட் 77 ரூபாலேருந்து 106 ரூபா வரைக்கும் தான் கிடச்சது. ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வாங்க கற்றுக்கலாம். அப்புறம் நேற்று நம்மளோட பேட்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பேட்ச் ஸ்டார்ட் ஆகி நல்லபடியாக போயிட்டுருக்கு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ தான் லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்க, அண்டு இவங்க ஃப்ரெஷர்ஸ் இருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் புரியும்படியாக எளிமையாக ஈஸியாக எப்படி சொல்லிக் கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி ஈஸியாக டீச் பண்ணிகிட்டு இருக்கோம். அவங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆனால் தான் அவங்க மார்க்கெட்டில் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அதான் ரொம்ப முக்கியம். சரியா? நம்ம என்னத்தையோ சொல்லிக் கொடுத்துட்டு அவங்களுக்கும் புரியாமல் நம்மளுக்கும் புரியாமல் அப்படி இருக்கக்கூடாது. நம்ம ஒரு விஷயம் சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்னா அது அவங்களுக்கு பேஸ்லேருந்து ஆரம்பித்து அது என்ன சொல்கிறது, இறங்கி போய் சொல்லிக் கொடுக்கணும். இப்படி இந்த மாதிரி ஒரு நம்ம வடிவேல் காமெடியெல்லாம் வச்சு சொல்லிக் கொடுப்போம்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கும்போது தான் அவங்களுக்கு ஈஸியாக வந்து புரிய ஆரம்பிக்கும். ஓ, இப்படி தானா மார்க்கெட்டு, இவ்வளோதானா அப்படின்ற மாதிரி. ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. அண்டு ஜூலை பேட்ச் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க சீக்கிரம் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஏன்னா பேசிக்கு விட்டுட்டு நான் கேண்டில்ஸ்டிக்ஸை வச்சு அட்வான்ஸ்க்கு போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால் அப்புறம் அடுத்த மாதம் பேட்சில் தான் ஜாயின் பண்ண முடியும். பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. குட் நைட். பை பை.